එක් වරක් කළ දේ දෙවියන් වහන්සේට නැවත කළ හැකිය. ஒரு முறை செய்ததை இறைவனால் மறுமுறையும் செய்ய முடியும். ஒரு முறை செய்ததை என் தேவனால் திரும்ப செய்ய முடியும். அவர் ரிப்பீட் பண்ணுவார். உன்வாச නැවතකයි. ஹalleluya ஹalleluya. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මම ඔයාගේ ජීවිතේ කවදාද එක දවසක් ඔයා පිටිපස්ස ඇරලා බලන මොහොතේ පුදුම දෙයක් කළා. நான் உன் வாழ்க்கையில எப்பொழுதோ ஒரு நாள் நீர் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஒரு புதுமையான காரியத்தை செய்தேன். ලොකු දෙයක් කළා. பெரிதானதொன்றை செய்தேன். සමහර අයට ඒවා පේන්නේ නැහැ. ஒரு சிலருக்கு அது தெரிவதில்லை. ஏன்? ඔවුන් දැන් ඉන්න ප්‍රශ්නය ලොකුට බලන නිසා. அவர்கள் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை பெரிதாய் பார்க்கிறபடினா කාවත් ලොකුට බලන්නේ නැහැ. நான் யாரையும் பெருசா பார்க்க மாட்டேன். කිසිම ප්‍රශ්නයක් ලොකුට හිතන්නේ නැහැ. எந்த பிரச்சனையும் பெருசாய் நினைக்க மாட்டேன். සහෝදරයම පුරුදු වෙන්න. சகோதரர்களே, நீங்கள் அப்படி பழகிக் கொள்ளுங்கள். ඔබ පිටිපස්ස ඇරලා බලන්න. நீங்கள் பின்னாலே திரும்பி මොන பாருங்கள். භයංකර ප්‍රශ්නෙක හිටියද? எவ்வளவு பயங்கரமான பிரச்சனையில இருந்தீர்கள், කොච්චර ණයෙන් හිටියද? எத்தனை கடனோடு இருந்தீர்கள். එතකොට දෙවියන් වහන්සේ ආස්කමක් කළා. அந்த நேரத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை ඔබට செய்தார். ඒ මොහොතේ ඔබගේ පණ බේරුවා. அந்த நேரத்திலே உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. ඔබගේ ජීවිතයේ සුදුනාව ලොකුම ආස්කම මොනවාද? உங்கள் வாழ்க்கையிலே நடந்த பெரிய அற்புதம் என்ன? ඒ ආස්කම ස්වාමීන් වහන්සේ නැවතෙක් වතාවක් ඔබට කරන්චනා. அந்த அற்புதத்தை தேவன் திரும்ப ஒருமுறை உங்களுக்கு செய்ய නැවත போகிறார். කරන්චනා. தேவன் திரும்ப செய்ய போகிறார். නැවත උන්වහන්සේ කරන්චනා. திரும்ப தேவன் செய்ய போகிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில். සමහර අයට අද රාත්‍රියක නැවත සිදු වෙයි. ஒரு சிலருக்கு இன்று இரவு அது திரும்ப நடக்கும். හෙට දවසේ நாளை 31 වෙනිදා 31ஆம் தேதி සමහර අයට සිදු වෙනවා. ஒரு சிலருக்கு நடக்க போகிறது. සමහර අයට ஒரு சிலருக்கு මේ සතියේ இந்த கிழமையிலே ස්වාමීන් වහන්සේගේ නැවත කරන්චනා. தேவன் அதை திரும்ப செய்ய போகிறார். සමහර අය කියනවා ஒரு சிலர் මට சொல்கிறார்கள், ඒ වගේ ලොකු දෙයක් වෙලා නැහැ කියලා. எனக்கு அப்படிப்பட்ட பெரிதாக ஒன்று நடக்கவில்லை. ඒක ලෑස්ති වෙන්න. அப்படி என்றால் ஆயத்தப்படுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ தேவன் உங்கள் வாழ்க்கையில் ප්‍රථම වතාවට முதல் முறையாக ඒ අලුත් දෙයක් කරන්චනා. அந்த புதிய காரியத்தை செய்ய ලොකු போகிறார். දෙයක් කරන්චනා. பெரிசாய் ஒன்றை செய்ய போகிறார். Hallelujah. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ලොකු දෙයක් කරන්චනා. தேவன் பெரிய காரியத்தை செய்ய කෝටි போகிறார். ගණන් අය ප්‍රශ්නෙම හිටියා. நான் கோட்டுக்கணக்கு படனோடு இருந்தேன். දෙවියන් වහන්සේගේ විසඳුවා. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார். දෙවියන් වහන්සේ වගේ தேவன் அதே போல විශාල මුදලක් මට දෙන්නවා. பெரிதான ஒரு பணத்தொகையை கொடுக்க මගේ போகிறார். ජීවිතේ නැති කරන්නා වූ என் வாழ்க்கையை அழிக்கிறதான ප්‍රශ්නෙම හිටියා. பிரச்சனையோடு இருந்தேன். එදා මම කළපු දෙවියන් වහන්සේ அன்று என்னை ரட்சித்த தேவன் අද ආස්කමක් කරන්චනා. இன்று ஒரு அற்புதம் செய்ய போகிறார். කෝටි ගණන් වටිනා වාහනේ දුන්න දෙවියන් වහන්සේ கோடிக்கணக்கு பெருமதியான வாகனத்தை கொடுத்த தேவன் වටින් නැති මාව பெருமதியற்ற என்னை මට මේ සේවය දුන්නා. எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார். මට වරම් දුන්නා. எனக்கு வரங்கள் මට கொடுத்தார். බලය දුන්නා. எனக்கு பலன் මට கொடுத்தார். ව්‍යාපාර නිවාස දුන්නා. எனக்கு நல்ல வீட்டை මේ கொடுத்தார். ලස්සන අලංකාර දේව මාලිගාව දුන්නා. இவ்வளவு அழகான தேவாலயத்தை கொடுத்தார். විශාල සෙනගක් දුන්නා. திரளான ஜனக்கூட்டத்தை දෙවියන් கொடுத்தார். වහන්සේ නැවත ඒක කරන්චනා. தேவன் திரும்ப அதை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේ නැවත ඔබට යමක් කරන්චනා. தேவன் திரும்ப ஒன்றை உங்களுக்கு செய்ய යේසුස්ගේ போகிறார். නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் පැය 24කින් 24 மணித்தியாலத்திலே සමහර අයගේ ජීවිතේ சிலருடைய வாழ்க்கையிலே ලොකු වෙනස් සිදු වෙයි. பெரிய மாற்றங்கள் நடக்கும். ආමේන්. ஆமென். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். මගේ ජීවිතේ ගාක් අමාරු තත්ත්වේ මා සිටියේ. என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான මම சூழ்நிலையில පටන් நான் ගත්තේ இருந்தேன். 0 එකෙන්. நான் ஆரம்பித்தது ஜீரோல. අද මම බිලියන් ගණන් මුදල් සමග ඉන්නවා. இன்று நான் பில்லியன் கணக்கான பணத்தோடு நிக்கிறேன். මම දැන් බලන වෙලාවේ இப்ப நான் கவனித்து பார்த்தா මට පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. எனக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ඔබට පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ඒක ලොකුට පේන්න පුළුවන්. அது பெருசா உங்களுக்கு விளங்கலாம். ලක්ෂයක් තමයි ප්‍රශ්නය. 1,00,000 தான் பிரச்சனை. නමුත් මෙච්චර කෝටි ගණන් දීපු දෙවියන් වහන්සේ இவ்வளவு கோடி கணக்கு எனக்கு මාස கொடுத்தார். මට කියනවා அவர் எனக்கு මම சொல்றார், ඒ දේ නැවත කරනවා. நான் அதை திரும்ப செய்வேன். ඒ දේ නැවත කරනවා. அந்த காரியத்தை திரும்ப செய்வேன். කොයිද ඉඳලා කොතන ඔබ ගෙනාවද? எங்கிருந்து உங்களை எங்க கொண்டு ඒ வந்தாரோ දේ දෙවියන් වහන්සේ නැවත රිපීට් කරන්න அத යනවා. தேவன் திரும்ப ரிப்பீட் பண்ண ඉතලා போகிறார். බලන්න. நினைச்சு ඔබ பாருங்க. ගාව තියෙන හැම දෙයක්ම නැවත ස්වාමීන් වහන්සේ දෙන්නවා. உங்களிடத்தில் இருக்கிற எல்லாமே தேவன் திரும்ப கொடுக்க போகிறார். Hallelujah. ஹalleluya. ඕ ශා. බයිබලේ මතේයෝ
வேதத்திலே மத்தேயு புத்தகம் 14 පරිච්ඡය 14ஆம் அதிகாரத்துல 23 24 23 24ஆம் வசனம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වනාන්තරේ බලවන්ත ආස්කමක් කළා. இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்திலே மிக வல்லமையான அற்புதங்களை செய்தார். ගාක් ලේට් වෙලා. அநேக தாமதமாக இருக்கிறது. තනත් හොඳ නැහැ. இடமும் சரியில்லை. විශාල සෙනගක්. திரளான ஜனக்கூட்டம். කිසිම දෙයක් අතේ නැහැ. ஒன்றுமே கையில இல்லை. 5000ක් විතර පුරුෂයන් හිටියා. புருஷர்கள் மாத்திரமே 5000 பேர். සාමාන්‍ය 18000ක් විතර සෙනග ඇති. சாதாரணமாக 18000 ஜனக்கூட்டம் இருக்கும். රොටි පායි මාළු දෙකයි. 5 அப்பமும் 2 மீன். මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. என்ன செய்வது என்பது தெரியாது. හැම කෙනා කැළඹිලා හිටියේ. எல்லாம் இருந்தது கலக்கத்தில். නමුත් උන්වහන්සේ දන්නවා. ஆனால் அவருக்கு தெரியும் ආස්කම් සිදු වෙයි. அற்புதம் நடக்கும். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? අද තුනත් එක්ක තුනෙන් පස්සේ බැංකු වාලා. இந்த 3 மணியோடு பேங்குகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. හෙටත් බැංකු වාලා. நாளையும் பேங்க் மூடி. අනිද්දා පෝය බැංකු වාලා. நாளை மறுதினம் නමුත් போய் දෙවියන් වහන්සේට ஆனால் தேவனுக்கு මේ නිවාඩු දවස්වල උන්වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්තයි. அந்த விடுமுறை நாட்களிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். මගේ දෙවියන් වහන්සේ උඟාක් ආස්කම් කළේ සබත් දවසේ තමයි. என் தேவன் அநேக அற்புதங்களை செய்ததே ஓய்வு நாட்களிலே. නිවාඩු දවසේ තමයි. விடுமுறை நாட்களிலே. සහෝදර සහෝදරේ. சகோதரனே මා சகோதரியே, යේසුස්ගේ නාමයෙන් ප්‍රකාශ කරනවා. நான் இயேசுவின் நாமத்தில் මේ அறிக்கையிடுகிறேன். නිවාඩු දවස්වල ඔබගේ ජීවිතයේ ආස්කම් Amen. බලාපොරොත්තු වෙන්න. இந்த விடுமுறை நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை මේ எதிர்பார்க்க. නිවාඩු දවස්වල ආස්කම් බලාපොරොත්තු இந்த වෙන්න. விடுமுறை நாட்களிலே அற்புதங்களை ඔබ எதிர்பார்க்க. කියන්න එපා நீங்க சொல்ல வேணாம் බැංකු වාලා කියලා. பேங்க் மூடி என்று. ඔබ කියන්න එපා நீங்க சொல்ல வேணாம் හැම දෙයක්ම ඉවරයි කියලා. எல்லாமே முடிந்தது என்று. දෙවියන් වහන්සේ தேவன் දැන් පටන් ගන්නවා. இப்பொழுது ஆரம்பிக்க போகிறார். වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். 14:23 සඳහන් කළ දෙනවා. 14:23 கூறப்படுகிறது. රොටි පායි මාළු දෙක අරන් උන්වහන්සේ ආශිර්වාද කළා. 5 அப்பமும் 2 மீனையும் எடுத்து அவர் ஆசீர்வதித்தார். උන්වහන්සේ හැම කෙනාට කන්න දුන්නා. அவர் எல்லோருக்கும் போசிக்க கொடுத்தார். බුදුම ආස්කමක්. புதுமையான அற்புதம். හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? කියන්නකෝ. சொல்லுங்களேன். මුකුත් නැතුව ඉන්න මොහොතේ ஒன்றுமே இல்லாம இருக்கும் பொழுது කොතරම් උසස් කළාද? எவ்வளவாய் உயர்த்தினாரே. කොතරම් උසස් කළාද? எவ்வளவாய் உயர்த்தினார். මම ඒකට සාක්ෂි. அதுக்கு போதகரே சாட்சி. කොච්චරම උසස් කළාද? எவ்வளவாய் தேவன் உயர்த்திருக்கிறார். ලයිට් නැති, කරන්ට්. කරන්ට් නැති, වතුර නැති, টয়ලට් නැති, ඇයි දොර නැති ගෙදර හිටියේ? கரண்ட் இல்லை, தண்ணீர் இல்லை, டாய்லெட் இல்லை, ஏன் கதவே இல்லை. ඒකත් අනුන්ගේ. அதுவும் இன்னொருத்தருடைய வீடு. අද කොච්චර ආශිර්වාද ඉන්නවද? இன்று எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறார். දෙවෙනස පුදුම ආස්කමක් කළා. தேவன் புதுமையான හැම அற்புதத்தை. කෙනාම කාලා තෘප්තියටපත් වුණා. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். හැබැයි කූඩ 12ක් රොටි මාළු ඉතුරු. ஆனால் 12 கூடைக்கு மீனும் அப்பமும் மிகுதியா இருந்தது. උන්වහන්සේ කිව්වා ගෝලන්ට එකතු කරන්න කියලා. அவர் சொன்னார் சீசர்களுக்கு அதையெல்லாம் சேருங்கள் என்று. ඒව එකතු කරන්න. இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். ගෝලන් ඒව එකතු කරගත්තා. சீசர்கள் அதை சேர்த்துக் கொண்டார்கள். ඔවුන් එක බෝට්ටුවේ දාගත්තා. அதை அவர்கள் படகிலே போட்டுக் கொண்டார்கள். ඒක දකින්න அதை காண காண ආස්කම් මතක් වෙනවා. அற்புதங்கள் ஞாபகத்துக்கு வரும். මගේ කාර් එක දකින්න என் காரை காண காண මම බස් එකට යන්න සල්ලි නැතුව ඇවිදපු දේ මට මතක් වෙනවා. எனக்கு பஸ்ஸுக்கே போக பணம் இல்லாமல் நடந்து சென்றது ஞாபகத்துக்கு வரும். මගේ නිවස දකින මොහොතේ என் வீட்டை காணும் பொழுது දොර නැති ගෙදර හිටපෙක මට පේනවා. கதவில்லாத வீட்டில் இருந்தது எனக்கு தெரிகிறது. මගේ টয়ලට් එක බලන වෙලාවේ என் டாய்லெட்டை பார்க்கும் பொழுது টয়ලට් නැති ගෙදර හිටපෙක පේනවා. டாய்லெட் இல்லாத வீட்டில் இருந்தது வருகிறது ஞாபகத்துக்கு. ආමේන්. ஆமென். ඒ ඔක්කොම අපිට සාක්ෂි. இவை எல்லாமே நமக்கு சாட்சி. ගෝලන්ට මේක තිබුණා. சீசர்களுக்கு இது இருந்தது. අද ඔබගේ ඇඳුම් ඔබ දාලා තියෙන හැම දෙයක්ම இன்று உங்களுடைய உடுப்பா இருக்கலாம், நீங்கள் அணிந்திருக்கிற எல்லாமே ඒක ලොකු සාක්ෂියක්. அதுவே பெரிய ஒரு சாட்சி. ඒක ලොකු සාක්ෂියක්. அது பெரிய சாட்சி. අපි කොතනද ඉන්නේ කියන එක නොවේ ලොකු දෙයක්. நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதல்ல பெரிய காரியம். ඒක නොවේ ශක්තිය. அது அல்ல பலன். කොයිද හිටියේ? எங்கு இருந்தோம்?
ඒක තමයි ශක්තිය. அதுதான் பலன். මෙච්චර දුර ගෙන ආපු දෙවියන් වහන්සේ இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவன் අපි අතරම ගත්තරින්නේ නැහැ. எங்களை நடு பாதையில விட்டு விட்டு போக மாட்டார். යේසුස් වහන්සේ සෙනගට කියනවා இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு මතේ சொல்லுகிறார் 14:23 மத்தேயு 14:23 උන්වහන්සේ සමුගයන් යව් පසු යාඥා කරන පිණිස වෙන්ව කන්දට ගියසේක. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு සවස්සු කල්ලි උන්වහන්සේ තනියම සිටිසේක. சாயங்காலமான போது அங்கே அவர் தனிமையாய் இருந்தார். ආස්කම් කළ සෙනගෙවලා උන්වහන්සේ යාඥා කරන්න ගියා. அற்புதம் செய்து ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் ஜெபிக்கும்படியாக சென்றார். ඊළඟ වචනේ அடுத்த வார்த்தை ඒත් සුළඟ ඉදිරියට ගැසූ බෑවෙන් ඔරුව ඒ වෙලෙහි රැළවලින් සෙලවි සෙලවි රැළවලින් සෙලවි මූදේ මැද තිබුණේය. அதுக்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினாலே அலைகளினாலே அலைவுபட்டிருந்தது. ආස්කම් උන්වහන්සේ කළා. அற்புதம் அவர் செய்தார். ගෝලයන්ට කිව්වා ඔයගොල්ලෝ එකොටට යන්න. சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு ඔයගොල්ලෝ செல்லுங்கள், එකොටට යන්න. நீங்கள் அக்கறைக்கு උන්වහන්සේ செல்லுங்கள். තනි ආක්ෂා කරන හිටියා. அவர் தனிமையாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ගෝලයන්ට කිව්වා சீசர்களுக்கு சொன்னார், ආස්කමක් ඔබ දැක්කා. நீங்கள் ஒரு அற்புதத்தை கண்டீர்கள், ආස්කම් ලබා ගත්තා. அற்புதத்தை பெற்றுக் கொண்டீர்கள். දැන් වා හොඳ තත්ත්වෙ ඉන්නේ. இப்ப நீ இருப்பது நல்ல நிலையில. කොහොමද ආවේ? நீ எப்படி வந்த, කොහොමද හිටියේ? எப்படி இருந்த? සරමක් ඇඳලා ஒரு சாரத்தை உடுத்தி සිරපුවක් නැතුව செருப்பே இல்லாம සරමක් තීරිලා அந்த சாரம் கூட கிழிஞ்சு. නමුත් දෙවියන් වහන්සේ කියන්නේ ஆனா தேவன் சொல்ல மாட்டார், ඔයා මෙතනම ඉන්නේ කියලා. நீ இங்கே இரு என்று. දෙවියන් වහන්සේ කවදාවත් කියන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளும் சொல்ல ඔයාට மாட்டார். ගයක් නැතුව දැන් ගයක් ලැබුණා. உனக்கு ஒரு வீடு இல்லாம வீடு கிடைச்சது, වාහනේ නැතුව වාහනයක් ලැබුණා. வாகனம் இல்லாமல் வாகனம் கிடைச்சது. දැන් හොඳයි. இப்ப நல்லது, මෙතන ඉන්න කියලා කියන්නේ இங்கே இரு என்று சொல்ல දෙවියන් மாட்டார். වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මේක නොවාගේ තැන. இது அல்ல உன்னுடைய இடம், වාව මම next level එවන් යනවා. நான் உன்னை அடுத்த லெவலுக்கு அனுப்ப போகிறேன். God හැම කෙනාව next level එවන් යනවා. தேவன் எல்லாரையும் அடுத்த லெவலுக்கு Get அனுப்புகிறார். ready. last වෙන්න. இப்பொழுது நீங்கள் ஆயத்தப்படுங்கள். Jesus saves. Jesus says, next level එකට යනවා. அடுத்த லெவலுக்கு போக හැම போகிறேன். youth எல்லா யூத் හැම youth எல்லா யூத் ඔබ ස්වාමීන් වහන්සේ next level ගෙනියන්න යනවා. உங்களை தேவன் அடுத்த லெவலுக்கு ඔබ கொண்டு හිතන්න போகிறார். එපා. நீங்க நினைக்காதீங்க, හොඳ job එකක් තියෙනවා. நல்ல ஜாப் இருக்கு, මම හොඳ business. நான் எனக்கு நல்ல பிசினஸ், comfort zone. கம்ஃபர்ட் ஜோன் නෑ. இல்லை. God ඔබ next level ගෙනියන්න යනවා. தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு යේසුස් போகிறார். කෙනාමේ இயேசுவின் ඔබ நாமத்தில் February මාස තුල යන්නේ. நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே போங்க. God ඔබ next level එවන් යනවා. தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு මෙතන ඉන්න போகிறார். උගාම් දෙනෙක්ට promotion ලැබෙන්න යනවා. இங்க இருக்கிற அநேகருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. මා සමග ආශිර්වාද කරන්න යනවා. நான் ஒரு சிலை ஆசீர்வதிக்க போகிறேன். මම ආශිර්වාද කරන මොහොතේ நான் ஆசீர்வதிக்கும் பொழுது ඊදිනේ සබ්දෙන් ආමෙන් කියන්න යනවාද? எத்தனை பேர் சத்தமாய் ஆமென் சொல்ல போகிறீர்கள்? මම මේක හිතුවේ නෑ කියන්න. நான் இதை சொல்ல නමුත් நினைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ කියන්න කියනවා. ஆனால் தேவன் சொல்ல ඔබ சொல்லுகிறார். කැමති නම් කියන්න. நீங்கள் விருப்பம் என்றால் சொல்லுங்கள். ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் ඔබ ආශිර්වාද කරලා ආරක්ෂා කරයි. உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பார். දෙවියන් වහන්සේ தேவன் තමන්ගේ මූණ தன்னுடைய முகத்தை ඔබ කෙරෙහි තබලා உங்கள் மேல் வைத்து ඔබ කෙරෙහි දීප්තිමත් කරනසේක. உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் ඔබට සමාදානය உங்களுக்கு சமாதானத்தை அருளி සන්තෝෂය சந்தோஷத்தை අද දවසේ ලබා இன்றைய දෙයි. நாளிலே பெற்றுக் கொடுப்பார். ඔබගේ ශරීරය உங்கள் சரீரம், ඔබගේ මනස உங்கள் மனது, ඔබගේ ආත්මය உங்கள் ஆவி සුවසේ ඔබ ජීවත් වෙයි. சுகமாய் நீங்கள் வாழ்வீர்கள். ඔබගේ ආත්මික ජීවිතය உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை වර්ධන වෙයි. வளர்ச்சி பெறும். ඔබ වරම් වලින් පිරෙයි. நீங்கள் வளங்களினாலே நிரம்புவீர்கள். ඔබගේ සේවය உங்கள் ஊழியம் වර්ධන වෙයි. வளர்ச்சி பெறும். ඕ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය, தேவனுடைய சமூகம், දේවානුභාවය, தேவனுடைய வழிநடத்தல், God's presence தேவனுடைய பிரசன்னம் ඔබ ආදර්ශිත වට කරයි. இன்று உங்களை முழுவதுமாய் சுற்றிக் ඔබගේ கொள்ளும். ආත්මික ජීවිතය உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை වර්ධන වෙන්න පටන් ගනී. வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும். මුදල් ආශිර්වාදේ பண ஆசீர்வாதத்திலே දේව කරුණාව ඔබට ලැබෙයි. தேவ கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ඔබගේ හැම ණයක්ම සම්පූර්ණයෙන් ඉවර වෙයි. உங்களுடைய எல்லா கடன்களும்
முழுமையாய் முடிவடையும். ඔබගේ පුරුෂයා, உங்கள் கணவர், ඔබගේ භාර්යා, உங்கள் மனைவி, ඔබගේ දෙමව්පියන්, உங்கள் பெற்றோர்கள், ඔබගේ දරුවන් உங்கள் பிள்ளைகள் අද සිට ඔබට ආශිර්වාද ලෙස ජීවත් වෙයි. இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். ඔබගේ රැකියාවේ உங்கள் தொழிலிலே ඔබ ප්‍රොමෝෂන්, நீங்கள் ப்ரமோஷன், සමහර රැකියාව சிலருடைய தொழில் වෙනස් වෙන්න යනවා. அது மாறப்போகிறது. ඔබ කරන බිස්නස් நீங்க செய்யற வியாபாரம் උසස් තලයට යනවා. உயர்ந்த நிலைக்கு போக போகிறது. අලුත් ව්‍යාපාරවල් புதிய ඔබ வியாபாரங்கள் සමග සම්බන්ධ වෙයි. உங்களோடு இணைந்து கொள்ளும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் උසස් මනුෂ්‍යයන් உயர்ந்த மனிதர்கள் ඔබගේ වර්ධනයට උදව් කරයි. உங்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்வார்கள். විවාහ ජීවිත බාධා ඉවත් වෙයි. திருமண வாழ்க்கை தடை நீங்கும். දරුඵල යේසුස්ගේ නාමයෙන් ඔබට ලැබෙයි. இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ඔබගේ දරුවන් உங்கள் பிள்ளைகள் දේව බයෙන් தேவ பயத்தோடு ආශිර්වාදයෙන් ජීවත් වෙයි. ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள். ඔබ කැමති වෙන නිවස ඔබ ලබා ගනි. நீங்கள் விரும்பிய வீட்டை பெற்றுக் ඔබ கொள்வீர்கள். කැමති වෙන වාහන ඔබ ලබා ගනි. நீங்கள் விரும்பிய வாகனத்தை பெற்றுக் ඔබ கொள்வீர்கள். නැතිව කලාව හැම දෙයක්ම දෙගුණයක් ඔබ ලබා ගන්නවමයි. நீங்கள் இழந்தவைகளை இரட்டிப்பாய் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். ඔබට තිබෙනව ලොකුම ප්‍රශ්නය මේ දවස් 7කින් ඒක සම්පූර්ණයෙන් යේසුස්ගේ නාමයෙන් ඒක ඉවර වෙයි. உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த 7 நாட்களிலே அது முழுமையாய் நீங்கும். Come on church, විනාඩියක් ඔබ අත්පොළ සන්දීලා උපාස ප්‍රශංසා කරන්න. ஒரு நிமிஷம் கரங்களை රකෝ தட்டி බාෂන්දාලා அவருக்கு நன்றி බාරාදාලාය. செலுத்துங்கள். සුති ස්වාමිනේ நன்றி ඔබ ஆண்டவரே. කරන්නා දේවදස සුති. මා වෙනසක් මා දකිනවා. මා වෙනසක් දකිනවා. සභාවේ මා වෙනසක් දකිනවා. මගේ ජීවිතේ බාධා යේසුස්ගේ බලවත් නාමයෙන් යක්ෂ බලවේගවල් ඉවත් වෙන්න මාන කරනවා. நீங்க கட்டளை නිදහස් விடுதலை නිදහස් விடுதலை ආශිර්වාදය ஆசீர்வாதம் ලැබේවා. கிடைப்பதாக. Hallelujah. Hallelujah. Rikotala baradalalia. Hallelujah. Amen. ஆமென். වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். පුදුම දේව අභිමුඛයක් මේ ස්ථාන තිබෙනවා. புதுமையான தேவனுடைய சமூகம் பிரசன்னம் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. අපනේකද විශාල සෙනඟක් මේ ස්ථානින්දී. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திரளான ஜனக்கூட்டம் இந்த இடத்தில் இருக்கும். Amen. ஆமென். මේ තුනම full වෙයි. 3 ආராதனைகளும் full ஆகும். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது මාස පුදුම ආස්කමක් කළා. அவர் ஒரு புதுமையான அற்புதத்தை ඔවුන් செய்தார். තෘප්තියටපත් වුණා. அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். කූඩ 12ක් තිබෙනවා. 12 கூடைகள் இருந்தது. මාසේ කිව්වා அவர் சொன்னார், මෙතන ඉන්න එපා. இங்க இருக்க வேண்டாம், ඒගොඩ යන්න. அக்கறைக்கு செல்லுங்க. ඒගොඩ යන්න. அக்கறைக்கு මේ செல்லுங்க. ඉන්න හැම කෙනාට කියන කැමති. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் දෙවියන් சொல்றேன், වහන්සේ ඔබ next level යන්න කියනවා. தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு போக next சொல்றார். level යන්න. அடுத்த லெவலுக்கு next போங்க. level යන්න. அடுத்த லெவலுக்கு போங்க. next level යන්න. அடுத்த லெவலுக்கு போங்க. Hallelujah. Hallelujah. වනාන්තරේ රොටිපායි මාළු දෙක උන්වහන්සේ 5000කට කන්නට ආශිර්වාද කළා. வனாந்தரத்திலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு சாப்பிடுகிற அளவுக்கு දැන් ஆசீர்வதித்தார். ඔවුන් නිකොඩ යන මොහොතේ இப்பொழுது அவர்கள் அக்கறைக்கு செல்லும் பொழுது 28 වචනේ සඳහන් කළ දෙනවා. 24ஆம் வசனம் ඔවුන් சொல்லுகிறது, මැදාරිය යන මොහොතේ அவர்கள் நடுக்கடலுக்கு செல்லும் பொழுது කුණාටුව සුළඟ புயல் காற்று රැළවලින් පිරෙන්න පටන් ගත්තා. அலைகளினாலே நிரம்ப ඔවුන්ට ஆரம்பித்தது. විරුද්ධව ආවා. அவளுக்கு எதிராய் මම வந்தது. ඔබට කියන්න நான் කැමතියි. உங்களுக்கு சொல்றேன், ඔබ ඉස්සරහට යන මොහොතේ ප්‍රශ්න එනවාමයි. நீங்கள் முன்னால் போகும் பொழுது பிரச்சனை வந்துதான் ඔබ දැන් தீரும். ප්‍රශ්නට මුහුණ දෙනවද? இப்ப நீங்க பிரச்சனைக்கு முகம் එහෙනම් கொடுக்கணும். ඔබ ඉස්සරහට යනවා කියලා තමයි අර්ථය. அப்படி என்றால் நீங்கள் முன்னோக்கி செல்வது என்பதை ඔබ அர்த்தம். ඉස්සරහට යනවා. நீங்கள் முன்னோக்கி හලෙලුයා. செல்வீர்கள். Hallelujah. මනුෂ්‍යයන් ඔබ ගැන වැරදි ලෙස කතා කරනවද? மனிதர்கள் உங்களை குறித்து தப்பா එහෙනම් ඔබ பேசுறாங்க. ඊළඟ පැත්තට යන්න යනවා. அப்படி என்றால் நீங்க அடுத்த பக்கம் போறீங்க. මනුෂ්‍යයන් ඔබට විරුද්ධව ඉන්නවද? மனிதர்கள் உங்களுக்கு எதிர்த்து ඔබ நிற்கிறார்கள். හිතපු නැති ප්‍රශ්න වල ඔබට එනවද? நினைக்காத பிரச்சனைகள் ඔබ வருகிறது. කිල්ලෙන තරම් ප්‍රශ්න එනවද? நீங்கள் மூழ்கிற அளவுக்கு එක දෙයක් අමතක කරන්න එපා. ஒன்றை மறந்து ඒගොඩ விடாதீர்கள். යන්න කියපු දෙවියන් වහන්සේ ඔබව කිලෙන්ට ඉඩ දෙන්නේ නැහැ. அக்கறைக்கு செல்ல சொன்ன தேவன் உங்களை மூழ்க விட மாட்டார். ඔව් මා මූදේ මැද මූදේ හිටියා. அவர்கள் நடுக்கடலிலே இருந்தார்கள். මැද මූදේ ඉන්න මොහොතේ நடுக்கடலிலே இருக்கும் අද பொழுது ප්‍රශ්නට ඔබ අහු වෙලා ඉන්නේ. நீங்கள் பிரச்சனையில் இன்று අද ඔයාගේ அகப்பட்டிருக்கிறீர்கள். ප්‍රශ්නය රුපියල් ලක්ෂයයි. இன்று உங்கள் பிரச்சனை 1 லட்சம், ඔබගේ ප්‍රශ්නය 1 මිලියන එකයි. அது உங்கள் பிரச்சனை 1 மில்லியன், 1 කෝටියයි. 1 கோடி.
හැබැයි ஆனாலும் මේ ප්‍රශ්න බලන්න එපා. இந்த பிரச்சனைகளை பார்க்க வேணாம். ඔබගේ ජීවිතේ ඊට වඩා ලොකු දෙයක් ඔබ දැකලා ඇවිල්ලා තියෙනවා. மேல் இதை விட பெரிதான ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில கண்டு ඔබ வந்திருக்கீங்க. මේට වඩා එක දෙයක් දැකලා ඇවිල්ලා තියෙනවා. நீங்கள் அதை விட ஒரு பெரிய காரியத்தை ඔබ கண்டு කුණාටු வந்திருக்கீங்க. දේශ බලලා කියන්න ඕනේ. நீங்க புயலை பார்த்து சொல்லணும். අපි මීට වඩා දෙයක් දැකලා තමයි දැන් එන්නේ. நாம இதை விட பெருசா கண்டுதான் இங்க வந்திருக்கிறோம். කිසි දෙයක් නැතුව යමක් ස්වාමීන් වහන්සේ ඇති කළා උදෙවෙන් වහන්සේ. ஒன்றுமே இல்லாமல் தேவன் ஒன்றை உருவாக்கினார். රොටි පාමාළු දෙක උන්වහන්සේ පන්දාට දුන්නා. 5 அப்பத்தையும் 2 மீனை அவர் 5000 பேருக்கு ඔබ கொடுத்தார். සුලක දේශ බලලා කියන්න. நீங்க காற்றை பார்த்து சொல்லுங்கள். අපි වඳින දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන දෙවියන් වහන්සේ. நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். වනාන්තරේ කෑම දෙන්නව දෙවියන් වහන්සේ. வனாந்திரத்திலே கூட உணவு கொடுக்கிற தேவன். දැන් මොනවද කරන්නේ? இப்ப என்ன செய்வது? අපි ගිලයිද? நாங்கள் மூழ்குவோம். මෙව හිතන්න යන්න එපා. எதை நினைக்க போகிறோம்? ඒ මොම හිතලා බෑගදී. அப்படி நினைத்தால் தவறு. ඔබ දැක්කා. நீங்கள் கண்டீர்கள். ටොයිලට් නැති ගියේ. டாய்லெட் இல்லாத வீடு. ඔබ දැක්කා. நீங்க கண்டீங்க. දොර නැති ගියේ. கதவு இல்லாத வீடு. කොච්චර දෙවියන් වහන්සේ ආස්කම් කළාද? எத்தனை பேருக்கு நீங்க அற்புதம் මේ செய்தார். ප්‍රශ්නේ සෝමනස ගලවන්න බලවන්තයි. இந்த பிரச்சனையிலே தேவன் ரட்சிக்க வல்லவர். කෝටි ගණන් ප්‍රශ්න. கோடி கணக்கு பிரச்சனை. කෝටි ගණන් සල්ලි අවශ්‍ය වෙන මොහොතේ கோடி கணக்கு பணம் தேவைப்படுகிறது. මාර්ගයක් ඇති කරපු දෙවියන් වහන්සේ. ஒரு வழியை உண்டு பண்ணின தேவன் රුපියල් ලක්ෂණ මාර්ගයක් ඇති කරන්නේ නැද්ද? 1,00,000க்கு ஒரு வழியை உண்டு பண்ண மாட்டாரோ? ඔබ ගාවේ ආස්කම් තියෙනවා. உங்களிடத்திலே அற்புதங்கள் இருக்கிறது. ඔබ ගාවේ මාළු පේනවා. உங்களிடத்தில் அந்த மீன் தெரிகிறது. ඔබ ගාවේ රොටි පේනවා. உங்களிடத்தில் அந்த அப்பம் ඒ தெரிகிறது. සාක්ෂි තියෙනවා. அந்த சாட்சி உண்டு. ඒ ඇඳුම් තියෙනවා. அந்த ஆடை உண்டு. ඒ ආස්කම් අපි දැකලා அந்த තියෙනවා. அற்புதங்களை நான் මේ கண்டிருக்கிறேன். පොඩියම එක බලන වෙලාවේ கோடியமை பார்க்கும் මට පේනවා. எனக்கு தெரிகிறது. එක්තරා කාලක ஒரு காலத்திலே දෙකේ කොටයක් තියලා 2 கிலோ கம்பை ලෑල්ලක් ගාලා ஒரு பலகையை வச்சு මම දේශනා කරනවා. நான் பிரசங்கிக்கிறேன். ඒකයි ඒ කතා කරන මොහොතේ அப்படி நான் ඒක பேசும்போது වැනි වැනි සිටින්නේ. அது ஆடிக்கொண்டே මගේ ඉස්සරහා සාක්ෂි තියෙනවා. எனக்கு முன்பதாக சாட்சி இருக்கிறது. එච්චර සාක්ෂි මැද කතා කරන්නේ. இந்த சாட்சியோடு கூட நான் சொல்லுகிறேன். රුපියල් 150 මයික් එකේ කතා කළේ. 150 ரூபாய் மைக்கிலே பேசினேன். මේ මයික් එකේ කතා කරනවා නම් இந்த மைக்கிலே பேசுவேன். කොච්චර බලවත් දෙවියන් වහන්සේව මම දැක්කලා ඇවිල්ලා ඉනවද? எவ்வளவு வல்லமையான தேவனை நான் கண்டு வந்திருக்கிறேன். මම කුණාටුවට බය නැහැ. நான் புயலுக்கு මම பயப்படுவதில்லை. මනුෂ්‍යන්ට බය නැහැ. நான் மனுஷனுக்கு பயமில்லை. මම මූදේ කවුද හිටියත් හරි ஆள் கடலிலே யார் இருந்தாலும் කවුද නැත්නම් හරි யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ජීවමාන දෙවියන් වහන්සේ ஜீவனுள்ள தேவன் උන්වහන්සේ මා සමගයි. அவர் என்னோடு இருக்கிறார். සත්‍ය කියන්න சத்தமாய் சொல்லு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ඊයේ நேற்றும் අද இன்றும் එදා වෙනස් නොවන දෙවියන් වහන්සේ மாறாத தேவன். ඊයේ මගේ ජීවිත ආස්කම් කළා. நேற்று என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். අදත් ආස්කම් කරන බලවන්තයි. இன்றும் அற்புதம் செய்ய வல்லவர். ඔබගේ ඇදහිල්ල உங்கள் விசுவாசம் ඔබ සුවකරයි. உங்களை சுகமாக்கும். ඔබගේ ඇදහිල්ල உங்கள் விசுவாசம் ඔබ next level உங்களை ගෙනියයි. அடுத்த லெவலுக்கு கொண்டு මිනිස්සු போகும். ගැන බලාපොරොත්තු වෙන්න එපා. மனுஷரை எதிர்பார்க்காதீங்க. දෙවියන් වහන්සේ தேவன் ඔබ සමග සිටිනවා. உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். Praise God. වාඩි அமர்ந்து கொள்ளுங்கள். මම බයිබලේ නොවේ කතා කරන්නේ. நான் வேதத்தில் இருந்து அல்ல பேசுவது. බයිබලේ මා තුලින් ඉඳලා කතා කරනවා. வேதம் எனக்குள்ளே இருந்து මගේ பேசப்படுகிறது. ජීවිතේ මා කතා කරන්නේ. என் வாழ்க்கையை நான் பேசுறேன். Hallelujah. ඔබ ආස්කම් දැකලා ආපු අය. நீங்கள் அற்புதங்களை கண்டு வந்தவர்கள். හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? ආස්කම් දැකලා ආපු අය. அற்புதங்களை கண்டு தான் வந்திருக்கீங்க. ඔබ කුණාටු මැදියෙන්ද පුළුවන්. நீங்கள் புயலின் மத்தியில் இருக்கலாம். ඊ ආස්කම් කරපු දෙනාස. நேற்று அற்புதத்தை செய்த தேவன் දැනුත් ආස්කම් කර බලවත්. இப்பொழுதும் அற்புதத்தை செய்ய வல்லவர். Hallelujah. அல்லேலூயா. මූන්ට ප්‍රශ්න සවස් කාලේ ආස්කම් වුණා. மாலையிலே அற்புதங்கள் நடந்தது. මධ්‍යම රාත්‍රී ஆனால் நடு ராத்திரியில ප්‍රශ්න பிரச்சனை. මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்றேன். උන්වහන්සේ அவர் පැය 24ක් යන්න ඉස්සලා 24 மணித்தியாலம் போக முன்பதாக උන්වහන්සේට පුළුවන් ආස්කම් දෙකක් කරන්න. அவரால் முடியும் 2 Come on. அற்புதங்களை செய்ய. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. අයයි 35 දැන්
இப்பொழுது 6:35 8:35 වෙන්න කලින් ස්වාමීන් වහන්සේට පුළුවන් ආස්කම් දෙකක් කරන්න. நாளை 6:35 ஆக முன்பதாக தேவனால் முடியும் 2 මම කතා කරන අනාගත පණිවිඩ. நான் பேசிக் கொண்டிருப்பது தீர்க்கதரிசன මේක හැම කෙනාට නොවේ. இது எல்லோருக்கும் அல்ல. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் පැය 24කින් 24 மணிக்கு ආස්කම් දෙකක් 2 அற்புதங்கள் උන්වහන්සේ කරන බලවන්තයි. அவர் செய்ய வல்லவர். මාරු වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். ඔබ කියන්න. நீங்கள் சொல்லுங்கள். මම නිරතුරින්ම මම එක්කොට යනවා. நான் நிச்சயமாகவே அக்கறை நோக்கி செல்வேன். ආමේන්. ஆமென். යන්නේ කියනවාමයි. போறதுதான். කවුද හිටියත් නැතත් අපි යන්නේ කියනවා. யார் இருக்கிறானோ இல்லையோ நாம போய் சேருவோம். කුණාටුව නුඹ මා වටේට එන්න පුළුවන්. புயலே நீ என்னை சுற்றியும் வரலாம். 24 වෙනි වචනේ දාලා තියෙනවා. 24ஆம் வசனம் சொல்லுகிறது. ගණන්ටියක් කියවන්න. එහෙත් හුළඟ ඉදිරියට ගැසූ බැවින් ඔරුව ඒ වෙලෙහි රැලි වලින් සෙලවි සෙලවි මුහුද මැද තිබුණේය. ඕ රැළ වලින් වට කළා. அலைகளினாலே சுற்றி இருந்தது. ඔබ කියන්න රැල්ල කුණාටුව ඔබ මා වටේට එන්න පුළුවන්. நீங்கள் சொல்லுங்கள் அலையிலே புயலே நீ என்னை சுற்றி இருக்கலாம். ඒ දෙවියන් වහන්සේ என் தேவன் මාර්ගයක් නැති තැනේ මාර්ගයක් ඇති කරන දෙනාස. ஒரு வழியே இல்லாத இடத்திலே வழியை දැන් ஏற்படுத்துகிறவர். කොහමද ආස්කම් එන්නේ? இப்ப எப்படி அற்புதம் දැන් நடக்கும்? කොයින්ද කවුද එන්නේ? எங்கிருந்து யார் මගේ வருவார்கள்? දෙවියන් වහන්සේ என் தேவன் ආස්කම් නැති තැනේ ආස්කම් හදාගෙන එන්නව තැනත්තා. அற்புதம் இல்லாத இடத்திலே அற்புதங்களை உண்டாக்கி கொண்டு வருவார். இந்த ராத்திரி அற்புதம் நடக்க ஒரு பாதை இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல, கர்த்தருக்கு முடியும். உன் வாழ்க்கையில ஒரு பாதை அவர் புதிதாய் செய்து கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் අற்புதම් செய்ய அவருக்கு முடியும். මේ රාත්‍රියේදී ඔබට ආත්මක් කරන මාර්ගයක් නැහැ කියයි තන්න පුළුවන්. එනම දෙවියන් වහන්සේ ඔබට කියා මාර්ගයක් එතුමා මවලා ඔබ වෙනුවෙන් මාර්ගයක් ගේන්න පුළුවන්. சொல்லுங்க, நான் என் தேவனை சந்தேகிக்கப்பட மாட்டேன். කියන්න මගේ දෙවියන් වහන්සේ මම සැක කරන්නේ නැහැ. ஆண்டவரே, நான் உம்மை சந்தேகிக்க மாட்டேன். ස්වාමිනී මම ඔබව සැක කරන්නේ නැහැ. என் தேவன் பூமிக்கு மாத்திரமல்ல, அவர் சமுத்திரத்துக்கும் மூழ்கி போகக்கூடிய இடத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். මාගේ දෙවියන් වහන්සේ පොළොවට පවන්න නොවේ. එතුමා මූදටත් ගිලින්නා වූ ස්ථානටත් එතුමා දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. මම උඩ ඔෆිස් එකේ ඉඳලා තව වචනයක් ලියාගත්තා. நான் ஆபீஸில் இருக்கும் பொழுது இன்னொரு வார்த்தையை எழுதினேன். උන්වහන්සේ පොළවේ ආස්කම් කළා. அவர் பூமியிலே அற்புதங்களை செய்தார். හැබැයි ஆனாலும் සාගරේ ආස්කම් කරන්න බලන්න. சமுத்திரத்திலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். සාගරේ කියන්නේ මොනවද? சமுத்திரம் என்றால் என்ன? පොළව කියන්නේ අපිට ඉටින්න පුළුවන්. பூமி என்பது எங்களால் நிற்க முடியும். හැබැයි ஆனால் සාගරේ ඉටගන්න බෑ. சமுத்திரத்திலே நிற்க முடியாது. ගිලේ. மூழ்கி விடுவோம். හැබැයි දෙවියන් වහන්සේ ஆனால் தேவனோ ගිලන තැන්වලත් ආස්කම් කරන දෙවියන් වහන්සේ. மூழ்கிற இடங்களிலும் අற்புதங்களை செய்கிறவர். හalleluya. ඔබ ஹalleluya. ගිලන තැන ඉන්නවද? நீங்கள் மூழ்கிற இடத்தில் මිනිස්සු இருக்கிறீர்களா? හිතයි මෙතන ගිලයි කියලා. மனிதர்கள் சொல்வார்கள் මෙතන ඔබ ගිලයි කියලා. இந்த இடத்துல நீ மூழ்குவாய். හැබැයි දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் ගිලන තැන්වලට එන්නව දෙවියන් වහන්සේ පමණක් නොවයි. ගිලන තැන්වලත් ඔබ ඇවිදින්න තබන දෙවියන් වහන්සේ. தேவன் மூழ்கிற இடங்களுக்கு வருவது மாத்திரமல்ல, மூழ்கிற இடத்திலும் உங்களை நடக்கப்படுகிற தேவன். ඔබගේ ජීවිතය உங்க வாழ்க்கை ගිලන තැන්වලත් ඇවිදේ. மூழ்கிற இடங்களிலும் நடப்பீர்கள். Hallelujah. ஹalleluya. ඔබගේ බලය තියෙන ඔබ කොතනද ඉන්නේ කියලා නොවේ. உங்களுடைய வல்லமையானது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்கிற இடத்துல அல்ல இருக்கிறது. පාස්ටර් වෝල්ට් අද ලොකු සල්ලිකාරයි කෝටිපතියෙක්. பாஸ்டர் வால்டர் இந்த ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், බලවන්ත සභාවක්, විශාල සෙනගක්. வல்லமையான ஒரு சபை, திரளான ஜனங்கள். මේම මම ඇවිල්ලා තිබුණත් ඒක නොවේ මගේ බලය. இப்படியே வந்திருந்தால் அது வல்ல என்னுடைய வல்லமை. මගේ ස්ට්‍රෙන්ත් එක, මගේ පවර් එක තියෙන්නේ මම දැන් කොතන ඉන්නවද නොවේ. මම කොතනද හිටියද? என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் என்னுடைய பவரும் நான் எந்த இடத்துல இருக்கிறேங்கிற இடத்துல அல்ல, நான் எங்க இருந்தேனோ அங்கதான் இருக்கிறது. ඒක බලන වෙලාව තමයි. அதை பார்க்கும் பொழுதுதான் එතනලා මෙතනට එන්න පුළුවන් නම්, அங்கிருந்து இங்கே வர முடியும் என்றால், මුකුත්ම නැතුව මෙච්චර දුර එන්න පුළුවන් නම් මෙච්චර තියාගෙන කොච්චර දුර යන්න පුළුවන්ද? ஒன்றுமே இல்லாம இந்த இடத்துல வர முடியும்னா இப்பொழுது இதை வச்சுக்கொண்டு எங்க போகலாம்? මුකුත්ම නැතුව මම දේශනා කරන වෙලාවේ විශාල සෙනගක් ඉන්නවා නම්, ஒன்றுமே இல்லாம நான் பிரசங்கிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் இருப்பார்கள் என்றால், මෙච්චර තියෙන මොහොතේ இவ்வளவு இருக்கும் பொழுது ඒක තමයි දේව බලය. அதுதான் தேவ வல்லமை. ඔබ ගිල්ලෙන්ඩ ගියත්තරේ
උන්වහන්සේ ගෙලෙන්න ඉඩ දෙන්නේ. நீங்கள் மூழ்க போனாலும் அவர் மூழ்க விட மாட்டார். මිනිස්සු බලයි ඔබ සමග ඉන්න අය බලයි දැන් ඔයා ගිලෙයි කියලා. மனிதர்களும் உங்களோடு இருப்பவர்களும் பார்ப்பார்கள், இப்பொழுது இவன் மூழ்கி விடுவான், இப்பொழுது மூழ்கி விடுவான் என்று. පේත්‍ර ස්වාවිතාවක් ඇවිදිනවද? பேதுரு, நீ மாத்திரம் நடக்கிறாயோ, දැන් ගිලෙයි කියලා. இப்ப நீ மூழ்கி விடுவாய். එන්න කියලා කිව්වද? வா என்று சொன்னார்களா? ඔබ උන්වහන්සේ එන්න කියලා කිව්වද? அவர் உங்களை வா என்று சொன்னாரா? அழைத்தவர் ஒரு நாளும் உன்னை மூழ்க விட மாட்டார். කැඳෙව්වා වූ දෙවියන් වහන්සේ ඔබව කවදාකවත් ගිලෙන්න තබන්නේ නැහැ. அவர் மூழ்கி போக விட மாட்டார். එතුමා ගිලෙන්නට තබන්නේ නැහැ. நானும் நீங்களும் சாக வர விழ மாட்டோம். ඔබද මහද මැරෙන තුරු වැටෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. நானும் நீங்களும் மூழ்கி போக மாட்டோம். ඔබද මහද ගිලී යන්නේ නැහැ. ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார், ඒක සේවකේ මට කිව්වා. என்னுடைய ஒரே ஒரு ஜெபம், මාගේ එකම යාඥාව නම් ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், දෙවියන් වහන්සේගේ මං ඉල්ලනවා. நான் நடந்து போகிற அந்த பாதையில මම ඇවිදින්නා වූ මේ මාවතේ நீர் எப்பொழுது என்னோடு கூட இருக்க வேண்டும். ඔබ හැම මොහොතේදීම ඔබ මා සමග ඉන්න ඕනේ. அதுதான் என் ஜெபம். ඒකයි මගේ යාඥාව. என்னை நீ கைவிடக் கூடாது. அதுதான் என் ஜெபம். ඔබ මාව අත්හරින්න නරකයි, ඒකයි මගේ යාඥාව. அதுதான் நான் டெய்லி ஜெபம் பண்றேன். ඒක තමයි මම හැමදාම යාඥා அவர் කරන්නේ. அப்படி சொன்னாரு. එයා එහෙම කිව්වා. நான் சொன்னேன், நான் அப்படி ஜெபிக்கிறதே இல்லை. මම එයාට කියපු පිළිතුර මම නම් එහෙම යාඥා කරන්නේ නැහැ. என்னை மூழ்காதபடி காத்துக்கொள்ளுங்க. මාව ගිලෙන්නේ නැති විදිහට මාව என்னோட ආරක්ෂා கூட කරන්න. இருங்க. ඔබ මා සමග ඉන්න. அப்படிலாம் ஜெபிக்க மாட்டேன். එහෙම මම යාඥා කරන්නේ නැහැ. அவர் எனக்கு எழுதியே கொடுத்துட்டாரு. එතුමා ලිඛිතව ලියා දී තිබෙනවා මට. உன்னை மூழ்க விட மாட்டேன். ඔබව මම ගිලෙන්නට நான் තබන්නේ. கடைசி வரை உன்னோடு கூட இருப்பேன். මම අවසාන වෙනකම් ඔබ සමග ඉන්නවා நான் කියලා. இப்ப ஜெபிக்கிறது இல்ல, මම දැන් යාඥා කරන්නේ නැහැ. அத நம்பி வாழ்கிறேன். මම ඒක විශ්වාස කරමින් ජීවත් වෙනවා. அத நான் நம்பி வாழ்கிறேன். ඒක මම හදානව මං ජීවත් වෙනවා. ஏன்னா ඇයි කිව්වත් மனிதர்கள் சொல்லியிருந்தா මිනිස්සෙක් කියලා තිබෙනවා නම් அடிக்கடி சொல்லணும், கைவிட்டுறாதீங்க. නිතර නිතර කියන්න ඕනේ මාව අත්හරින්න එපා, මාව අත්හරින්න එපා කියලා. அவங்க விட்டுருவாங்க, උන් අත්හරි சொல்லி விட்டுருவாங்க. කියලා එහෙම අත්හැරලා දායි. ஆனா அவர் சொல்லிட்டாங்கன்னா එනම් එතුමා කියලා ඉවර නම් அவங்க நம்ப மட்டும் தான் இருக்கு. එතුමා විශ්වාස කරන්න පමණයි உங்களை තියෙන්නේ. கைவிட மாட்டாங்க. එතුමා අත්හරින්නේ නැහැ. ஊழியத்தின் அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே.
வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மற்றும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவின் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஆண்டவர் நம்மோடு கூட எப்பயும் இருக்கா. දෙවියන් වහන්සේ දැනුත් අප සමග සිටිනවා. நான் உங்களை பார்த்து சொல்றேன், මම ඔබ දෙසට බලා කියන්නම්. நீங்க மூழ்க கூடிய இடத்துல இருக்கீங்களா? ඔබ ගිලෙන්නට යුතු තැනකද ඉන්නේ? இல்லைன்னாவும் தனக்கதே இல்லை. ගිලෙන්නව තැනකද ඉන්නේ? ஆனா நீங்க மூழ்க மாட்டீங்க. එනමුත් ඔබ ගිලෙන්නේ නැහැ. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் ඇයි කිව්වොත් ඔබ සමග ඉන්නව තිබිදුන් ஒரு மனிதன் அல்ல. ඒ මිනිසෙක් නොවේ. ஒரு மனிதன் அல்ல. ඒක මිනිසෙක් නොවේ. ஒரு மனிதன் அல்ல. ඒක මිනිසෙක් නොවේ. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. එතුමා බොරු කියන්නේ මිනිසෙක් அவர் නොවේ. சொல்லிய வார்த்தையை மாற்ற மணிபுத்திரன் அல்ல. එතුමා කියපු වචනේ වෙනස් உன் කරන්න உள்ளத்தை මනුස්සයෙක් பார்க்கிறவர், ඔබගේ අදවත உன் දකිනවා. இருதயத்தை பார்க்கிறவர், ඔබගේ අදවත உன் දකිනවා. வேதனைகளை அறிந்தவர், ඔබගේ වේදනාව உன் දකිනවා. கஷ்டத்தை ඔබගේ பார்க்கிறவர், අමාරුකම් உன் දකිනවා. தனிமையை பார்க்கிறவர். ඔබගේ උදකලාව அவருக்கு දකිනවා. தெரியும் එතුමාට දන්නවා. இப்போ உன்னை தனியா விட்டா දැන් ඔබ තනියෙන් අත්හැරියා. உனக்கு யாரும் இல்லைன்னு. ඔබට කවුරුත් නැහැ කියලා. அவர் உன்னை விட மாட்டா. එතුමාව අත්හරින්නේ நீ නැහැ. மூழ்க மாட்டா. එතුමා ගිලෙන්න තබන්නේ නැහැ. உட்கார்ந்து, உட்கார்ந்து. ඔබ වාඩි වෙන්න. கொஞ்ச நேரம் தான். තව ටික මොහොතයි. ජීවිතයේ ප්‍රශ්නවල එන මොහොතේ வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது දෙවියන් වහන්සේ කලාව දේ බලන්න. தேவன் செய்தவைகளை கவனியுங்கள். එවිට පුදුම ජවයක් ඒ. அந்த வேளையிலே புதுமையான ஒரு பலன் வரும். දැන් මා සමග හිටපය இப்பொழுது என்னோடு கூட இருந்தவர்கள் කලින් හිටියේ නෑ. முன்பு இருக்கவில்லை. මම මෙච්චර දුර ආවේ තනියෙන්. நான் இவ்வளவு தூரம் தனிமையாய் தான் வந்தேன். මීට පස්සෙත් இனிமேலும் උන්වහන්සේ අපේ ගෙනියයි. அவர் நம்மை நடத்துவார். පේත්‍රස් මූදේ ඇවිදේ තනියෙන්. பேதுரு கடலிலே நடந்ததே தனிமையாய். ඔබව පුදුම දේවල් මැදියේ ඇවිදින්න උන්වහන්සේ තමයි. உங்களை புதுமையான காரியங்களினாலே வழி நடத்துவார். දෙවියන් වහන්සේ ඇයි தேவன் ஏன் ඉතුරු රොටි ටිකයි මාළු ටිකයි දුන්නේ? மிகுதியான அப்பத்தையும் மீன்களையும் கொடுத்தார். මම කොතන ඉඳලා ඔබ මග පෙන්වද කියලා ඔබ දැනගන්න අමතක වෙන්න එපා. நீ உன்னை எங்கிருந்து நான் நடத்தினேன் என்பதை நீ அறிந்து கொள். நீ மறந்து விடாதே. අද අපි මේ තත්ත්වයේ ඉන්න එකම දෙවියන් වහන්සේගේ කරුණාව. இன்று நாம இந்த நிலைமையில இருப்பதே தேவனுடைய கிருபை. මෙතන රතුපාට බයිබලයක් තියෙනවා නම් මට ගොඩාක් දේවල් මතක් වෙනවා. இந்த இடத்துல ஒரு சிகப்பு பைபிள் இருக்கும் என்றால் எனக்கு நிறைய காரியங்கள் ஞாபகத்துக்கு මගේ வரும். වයස 11 මතක් වෙනවා. என்னுடைய 11 வயது ஞாபகம் வருகிறது. මේක දෙවියන් වහන්සේගේ බලය. இது தேவனுடைய வல்லமை. හalleluya. ஹalleluya. දැන් ඔබ යම්කිසි කුණාටුව පසු කරන්න පුළුවන්. இப்பொழுது நீங்கள் ஒரு விதமான புயலை கடக்கலாம். ඒක යම්කිසි පරීක්ෂාවක්. அது ஒரு விதமான சோதனை. කවදාත් දෙවියන් වහන්සේ පාඩමක් කියලා දෙන්න නැතුව විභාගයක් තියන්නේ නැහැ. ஒரு நாளும் தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் பரீட்சையை வைக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ කවදාත් පාඩමක් කියලා දෙන්න නැතුව විභාග තුලට පරීක්ෂාව තුල ගෙනියන්නේ. ஒரு நாளும் தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் சோதனைக்குள்ளாய் உங்களை நடத்த දැන් ඔබ மாட்டார். පරීක්ෂාවේ ඉන්න පුළුවන්. இப்பொழுது நீங்கள் சோதனையில இருக்கலாம். එහෙනම් ඔබ පාඩමක් ඉගෙනගෙන ඇති. அப்படி என்றால் ஒரு பாடத்தை நீங்கள் මම கற்றிருக்கிறீர்கள். මූණ දෙන්න හැම පරීක්ෂාවටම හොඳ හොඳ පාඩම් ඉගෙනගෙන තමයි වෙලා තියෙන්නේ. நான் எந்தெந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறேனோ நல்ல நல்ல பாடங்களை கற்றுதான் வந்திருக்கிறேன். ඔබට කලින්ම දන්නවා
உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ප්‍රශ්න වලට කොහමද මුහුණ දෙන්නේ කියලා. பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுப்பது என்பதை. Hallelujah. ஹalleluya. අබශන්දලගියා. ඔබට දන්නවා. உங்களுக்கு தெரியும் ඔබට උපකාරයෙන් නව කන්ද දෙස බැලුවත් ඔබට ආස්කම්මයි කියලා. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு அற்புதம் வரும். ඔබට දන්නවා පාඩම ඉගෙනගෙන තිනවා ඔබ පසුබට වෙන්නේ නැතුව ඔබගේ ප්‍රශ්න මැදියේ ඉස්සරහටම ගියත් ඔබට ජය ලැබෙයි කියලා. நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், நீங்கள் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ඔබට පාඩම ඉගෙනගෙන තියෙනවා. நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், ඔබට ප්‍රශ්න මොහොතේ පසුබට වෙන්න නරකයි. உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது பின்வாங்க கூடாது. මිනිස්සු අත්දගෙන මොහොතේ ඉස්සරහට යන්න ඔබට ජය ලැබෙයි. உங்கள் மனிதர்கள் கைவிடும் பொழுது முன்னோக்கி செல்லுங்கள், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ඔබගේ වම් පැත්තේ 10ක් දකුණු පැත්තේ 10,000ක් ආවතගේ කාටවත් ඔබව ජය ගන්න බෑ කියලා ඔබ පාඩම ඉගෙනගෙන ඉන්නවා. உங்கள் வலது பக்கம் 1000 இடது பக்கம் 10,000 வந்தாலும் எதிர்த்து யாராலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ගෝලියාත් ඔබගේ ඉස්සර ආවත ඔබ දන්නවා. கோலியாத் உங்களுக்கு முன்பதாய் வந்தால் உங்களுக்கு தெரியும். සිංහයාගේ අතින් බලාගේ අතින් මාව කලෝප දෙවියන් වහන්සේ ගෝලියාත්ගේ අතින් මාව කලවන්න බලවන්තයි. சிங்கத்து கையிலும் கரை வாயிலே தப்புவித்த தேவன் இந்த கோலியாத் கையிலிருந்து தப்புவிக்க வல்லவர். මම පාඩම ඉගෙන ගත්තා. நான் கற்றுக்கொண்டேன். සිංහයාගේ ඉගෙන ගත්තා. சிங்கத்திலே கற்றுக்கொண்டேன். බලාගේ ඉගෙන ගත්තා. கரடியினால் කොහමද கற்றுக்கொண்டேன். ගෝලියාත්ගෙන් ජය ගන්න කියලා. எப்படி கோலியாத்திடத்திலே ஜெயம் பெறுவது ඒ என்று. නිසා මම මරණ මිටියාව මැද්දේ ඇවිදත් හරි. எனவே நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், Come on church. මම මරණ මිටියාව මැදින් ඇවිදුනත් හරි. நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். ගීතවල 23 අතර. சங்கீதம் 23 ගීතවල 23 අතර. சங்கீதம் 23 අවසාන ලෙස கடைசியாக මම මරණ මිටියාව මැදින් ඇවිදත් හරි. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். සිංහල කොහමද? මරණ සෙවන මිටියාව මැදින් යන්නේ නොමුත්. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். මම මරණ සෙවන මැදින් යන්නේ නමුත්. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே මම நடந்தாலும். කිසි දෙයකට බය වෙන්නේ நான் නැහැ. எதற்கும் பயப்பட மாட்டேன். ලස්සන වචනයක්. அழகான வார்த்தை. මරණ සෙවන මිටියාව මැදින් මම ඉන්නවා නොවේ. ඒත් මම යනවා. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நிற்கிறேன் அல்ல, நடக்கிறேன். ஆனால் நடக்கிறேன். හලලුයා. Hallelujah. මම සභාවට කියන කැමති. நான் சபைக்கு சொல்லுகிறேன், ප්‍රශ්න කරදරදී ඉන්න එපා. பிரச்சனை போராட்டத்திலே நிற்க வேண்டாம். යන්න. போங்கள், බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். මක් නිසාද? ஏனென்றால் ඔබ යනවා නම් நீங்கள் போவீர்கள் என்றால் දෙවියන් වහන්සේ ඔබ සමගයි. தேவரீர் உங்களோடு. ඔබගේ දණ්ඩ සහ සැරෑටිය உங்கள் கோல் உங்கள் தடி ඔබට සැනසීම දෙයි. உங்களுக்கு உங்களை தேற்றும். පස්වැනි වචනය. 5ஆம் வசனம். පස්වැනි වචනය. 5ஆம் வசனம். මගේ සතුරන් ඉදිරියේ என் சத்துருக்களுக்கு ඔබ முன்பதாக මට කෑම මේසයක් நீர் எனக்கு ஒரு பந்தியை පිළියෙල කරන සේක. ஆயத்தப்படுத்துவீர். මගේ ඉස තෙලින් என் தலையை எண்ணெயால் ආලේප කරන සේක. அபிஷேகம் பண்ணுகிறீர். ඉද රාත්‍රී சொல்லுறேன். ராத்திரி எதுக்கு என்ன මරණ පල්ලතාකින් මත්තිලු නික්කාම නඩ. மரண மித்யாவே ඔබ නැවතින් නැතුව යන්න. ප්‍රච්චන මත්තිල ප්‍රශ්නමතේ ஏந்தாம் பிரச்சனை ඇයි මේ ප්‍රශ්නේ சொல்லாத කියන්න එපා. எல்லாரோட விட்டாங்களா ඔක්කොම ඔය අතරියද பயங்கரமா இருக்கா භයානක තිබේද? போய்கொண்டே ඔයා යන්න. ஓ கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பந்தியை வைத்திருக்கிறார் දෙවියන් වහන්සේ ඔබට විශාල කෑම මේසයක් පිළියෙල කර உன்னுடைய තිබෙනවා. சத்துரு எவ்வளவு பெருக்கிறாங்களோ ඔබගේ සතුරන් කෙතරම් වැඩි වෙනවද? அவ்வளவு பெரிய மேசை කෙතරම් කෑම මේස වැඩි වෙයි. உனக்கு சத்துரு பெருக 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 உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகும் ඔබට සතුරන් වැඩි වෙන්න ඔබට ආශිර්වාදේ වැඩි වෙයි. ஹalleluya හalleluya. என் ஆண்டவர் මාගේ දෙවිඳු உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார் ඔබව අනිත් තාවරයට රැගෙන යනවා. திரும்ப சொல்லுவேன் නැවත කියන්න. தேவன் ஒருமுறை செய்ததை දෙවියන් වහන්සේ නැව එක වතාවක් திரும்ப කරපු செய்ய போகிறார் නැවත කරන්න යනවා. வனாந்திரத்திலே செய்ததை වනාන්තර කරපු දේ ஆழ்கடலிலே செய்ய போகிறார் මා මූදේ කරන්නට යනවා. இப்ப இருக்கிற பிரச்சனை நீங்கும் දැන් තිබෙන ප්‍රශ්න ඉවත් වෙයි. 2 நிமிஷம் විනාඩි දෙකක් கைகளை தட்டி අත්වල வாய்களை සන්නාග திறந்து මුඛේ විවෘත කරලා விசுவாச அறிக்கையிடுங்க ඇදහිලි ප්‍රකාශ කරන්න. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් சத்தமாக සද්දේ யார் சத்தமாக කවුද සද්දේ சொல்லுறீங்களோ කියනවද? அந்த அற்புதங்களை பெறுவீங்க ආස්කම් ලබා ගනී. ராஜாலா பாராக்கா கோசாலா ஓ சண்டாலா பாரியா அற்புதம் ආස්කම් அற்புதம் ආස්කම් சமுத்திரத்திலே சாகரே සාගරේ ஓ சாகரே
சாகரே ஆஸ்கா சமுத்திரத்திலே அற்புதம், கிளண்டவு தங்கல மூழ்கிற ஆஸ்கா இடங்களிலே அற்புதம், பவர் ஓ ஆலேபியா அபிஷேகம், ஆலேபியா அபிஷேகம். லபாகன்னா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஷை ராகோ ஷக்கரா பகதலா லிபோ ராபாரியா ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ வல்லமை, பவர் பவர் ரிஷை. நான் உங்களுக்கு ஜெபிக்க போவதில்லை. உங்களுடைய ஆட்சாக்கண்ண உங்க அதையில லபாகண்ண நீங்க விசுவாசல பெற்றுக் கொள்ளுங்கள். Receive, receive, receive. Take it, take it, receive. சிலர் மேலே நிற்க முடியாத வல்லமை சமாராயனை கண்ட மேலே ஆலேபியா புதுமை கின்னா 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 1 2 3 fire. Stop, stop, stop. Samara, stop is started. Fire! 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 Rakota la baraba. La shoko. Oh, me game balana velak dove. Obe vishwasa karna. Bale! Muke utakana, sabakana. Faith, faith, faith. Adela pekashakana. Mage jeevitha venaswaikana. Illanda vallame palar peraporiya. Ai mikala balaya. Mama dakina. Me church ke meda visala sudu alokyak. Nadula periyogu bella abhishekam. Brother, வாட புதுமா பாலையாக்கேனுவா. Receive! Receive! Labaraba. මගේ දකුණු පැත්තේ ඉඳලා බලයක් රැල්ලක් වගේ යනවා. ඒ වලது பக்கத்துல இருந்து ஒரு அலை போற மாதிரி போய் கொண்டிருக்குது. அந்த வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். 1 2 3 take it, take it, take it. Take it. Fire! Yamaradu la teriandu kala. Lako rabo. La tila bariaria. Ada ratri aska. Päivisi atreki. Guakaya aska dekak labagan jana. 24 மணித்தியாலத்திலே 2 அற்புதங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த 2 அற்புதத்தை ஜீசஸ் சேவ் சர்ச்சுக்கும் एक मम ट्रांसफर करा जीसस चर्च करा ලබාගන්න උංගා කල් බලාගෙන ඉඳපුදේ තාම ලැබුණ නැද්ද? එහෙනම් මෙන්න receive fire ලබාගතාලබා ඔබ උණුසුම් කරන உங்களை அனலூட்டுங்க அப்படியே கீழே போட வேணாம். அப்ப இழந்துருவீங்க. இதோட பாய் மிக்கிறாய் ராதாலாபா சக்கரா குழந்தை பாக்கியம் நம்ம தக்கினோம். பேபிஸ் receive லபரதலபா சண்டலகதலயா முதல் ஆசீர்வாதம் லபகண்ண பெற்றுக்கொள் தனி வியாபாரம் அழுத்தன் தனி வியாபாரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தனி வியாபாரம் லீகாபா சொந்தோ சமாரங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ராக்கெட் வகை உடனே நிறைய பேர் ஆவிக்கிற வாழ்க்கை மின்னலை போல மேலே ஏற போகுது. இன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் ஆவிக்கிற வாழ்க்கை ஃபயராக போய்கிறது. ஒரு மகிமை 2 கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு சுவரண்ண
ඔයාගේ ආත්මික ජීවිත වර්ධනයට මෙන්න සුළඟක් ඔබට අමන්චනවා. යේසුස්ගේ නාමයෙන් receive ලබාගන්න. ලකෝ ශන්දානම උන්වහන්සේ එක්වතාවක් කරපු දේ නැවතක් කරන්න යනවා. ஒருமுறை செய்ததை திரும்ப செய்ய போகிறார். திரும்ப செய்ய போகிறார். एक बार करप दे ඒකට අවුරුදු 50 කියා. නමුත් දෙවියන් වහන්සේ දෙවෙනි වතාවට කරන්න උන්වහන්සේට සත්‍යයක් ඇති. උන්වහන්සේට මාසයක් ඇති. උන්වහන්සේ කරන්නවා. මේ නිවාඩු දවස්වල කරන්නවා. The leave நாட்களை செய்ய போகிறார். Fire! Radala Baba Shama. Amen. Lishandina Raka Shikeriande. ඔබට මේ හැම දෙයක්ම ලබා ගන්න අවුරුදු 30ක් ගියාද අවුරුදු 40ක් ගියාද? දෙවෙනාස මේක දෙවනි වතාවට කරන්න උන්වහන්සේට මාසයක් ඇති. මේක දෙවෙනි වතාවකට සති දෙකක් ඇති. මේක දෙවෙනි වතාවකට සතියක් ඇති. දෙවෙනි අවසර මේක කරන්න මේ නිවාඩු දවස් 3 ඇතිලු. Come on church. ඔබ වයිබ්‍රේට් වෙන්න, ශබ්දයෙන් ඉන්න. යේසුස්ගේ නාමයෙන් ආශිර්වාදය දෙයිලෙන් කතා කරන දෙයිලෙන් ඉන්න. මේ දවස් 3කින් දෙවනාස ආස්කම් කරා. බොන්න. මම 24 දක්වනවා 24 මම දක්වනවා 24. 20 පැය 24න් ආස්කම් දෙකක් ගොක් ඇට ලැබෙන්නවා. 24 மணித்தல்ல ரெண்டு அற்புதம். අවස කොටිපා මාළු දෙක පන්දාට දුන්නා. හැබැයි ராத்திரி මොහොතේ මාමූදේ ආස්කම් දෙකක් ரெண்டு அற்புதங்கள் நடந்துச்சு. மாலையில 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு நடுராத்திரி அற்புதம். தேவன் அதை செய்ய போறார். என் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு நாளைக்கு ஒன்றை படைத்தார், அடுத்த நாள் இன்னொன்றை படைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் ஒரு நாளைக்கு 2 செய்ய போகிறார். අලුත්ගස්පන් දෙන ආස දෙකක් කරන්නවා. මයිවර කණි කැමති ගොක් අය ආත්මික වෙටපය ලබා ගත්තා. ආමෙන්. සමහර අද රාත්‍රියේ දේව දූතයන් ඔබගේ කාමරේ දකි. ඔබ දේව දූතයන් ඔබේ කාමරේ ඉන්න වගේ වුන්ව දකින්න. ඔබ දකින්න. එම දකින්න වෙලාවේ ඔබ ඉමේජින් කරන වෙලාවේ நீங்க கற்பனை செய்யும் பொழுது ඒක ඉමර්ජින් තමයි. ඉමර්ජ් සිංහලෙන් මවා බලනවා. ඇත්තට ඔබ මවා බලනවා, හැබැයි ඒක ඇත්ත වේ. உருவாக்கி பார்ப்பீங்க, ஆனா அது பின்பு உண்மையாகும். ஆமென். அவசான ஆசீர்வாத லபாகம் கடைசி ஆசீர்வாதத்தை தாவாலே பெற்றுக்கொள்ளும் கைகளை வைத்து தாத்துசுவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්මා සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සභාව සබ්දේ ආමෙන්. God bless you. දෙනා සුභ ආශිර්වාද කරයි.